எலுமிச்சை மரம் நல்லா இருக்குது. இதில் வந்து இப்போ பூ வச்சு ஒரு எலுமிச்சை மரம் வச்சுச்சுன்னா சூப்பராக இருக்கும். ஆனால் அது வைக்குமா? வைக்காது. இவ்வளோ சின்னதுல எங்கன்னா வைக்கும் எலுமிச்சக்காய்? வைக்காது. நவமரமும் நல்லா இருக்குது. ஃபுல்லாக தொட்டி ஃபுல்லாக இதுவே மூடிக்குச்சு. இந்த முருங்கை மரம் அப்படியே இதுவாகி போச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இலை வந்துச்சு துளுத்து, ஆனால் அது வளரவே இல்லை, அப்படியே நின்று போச்சு. மறுபடியும் மழை வர மாதிரி இருக்குது பாருங்க. ஃபுல்லாக இருட்டிக்குச்சு. எப்போ ஸ்டார்ட் ஆகும்னு தெரில. இன்னைக்கு வந்து நம்ம செம்பருத்தி செடியில் ஒரு பூ பூத்துருக்குது. நேற்று வந்து வெள்ளை பூச்சி நான் பார்த்து கட் பண்ணி எடுத்தேன். எங்கேருந்து வந்துச்சின்னு தெரியல. இல்லாமல் இருந்துச்சு. மறுபடியும் இதில் வெள்ளை பூச்சி வந்துடுச்சு. பூ பூத்துருக்குது செம்பருத்தி. இது பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. மல்லியில் வந்து 2 பூ பூத்துருக்குது. இது வந்து மதுரை மல்லி. நம்ம பூ மாலை கட்டி இது முழம் போட்டு விற்கிறாங்களா அந்த பூ இது. இதில் ஒரு மல்லி பூத்துருக்குது. அடுக்கு மல்லி பாருங்க எவ்வளோ அடுக்கடுக்காக இருக்குது. கத்திரிக்காய் வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. நான் நேற்றே சொன்னேன் கத்திரிக்காய் இன்னைக்கு அறுவடை பண்ணிடலான்னு. நேற்று மழை வந்துச்சு. நம்ம வீடியோலாம் பண்ணிட்டு போகிறதுக்குள்ளே இது வந்து லைட் பர்பிள் கலர் கத்திரிக்காய். போகும்போது கட் பண்ணி எடுத்துன்னு போயிடலாம். விட்டோம்னா இன்னும் முத்தி போன மாதிரி ஆகிடும் கத்திரிக்காய். கேட்டுக்கு ஒரு முறை எடுக்கலாமா? இந்த மிளகா காஞ்சே போயிடுச்சு. இது இல்லைங்களாமா?